ஆசீர்வதிப்பாராக. हर एक को परमेश्वर आशीष से भर दे। தொடர்ந்து நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வசனங்களை கேட்க இருக்கிறோம். अभी हम वचन सुनेंगे। கர்த்தர் தாமே இந்த நாளிலே நமத்திலே பேசுவாராக. परमेश्वर इस समय हमारे बीच में बात करें। அன்பானவர்களே, இந்த நாளிலே த பேட் பார்கெயின், அதாவது மோசமான ஒரு பேரம், தவறான ஒரு பேரம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். प्रिय लोगों, इस समय बुरा सौदा, इस विषय पर हम पढ़ेंगे। இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். हम बाइबल से ऐसा कार्य को जानेंगे। பொதுவாக இந்த பேரம் பேசுதல் என்று சொல்லி தமிழில் சொல்லுவாங்க, இந்தியில் அது என்ன सौदा, அப்படிப்பட்டதான செயல் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. हर एक के अंदर ये काम है, பொதுவாக இந்த விலை பேசுவது, सौदा करना। எந்த ஒரு பொருளையும் நம்ம சொன்ன விலைக்கு வாங்க மாட்டோம். कोई भी चीज़ जो बोलते वो भाव पे हम नहीं लेते। இந்த விலைக்கு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி விலை பேசுவோம். ये भाव पे देंगे क्या, ऐसा हम सौदा करते हैं। அது ஒரு வகை. वो एक तरीका है। நம்மிடத்தில் இருப்பதை விற்பதற்கு ஒரு விலை பேசுவோம். जो हमारे पास है वो बेचने के लिए हम अलग सौदा करते हैं। நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அதை விற்கிறதுக்கு நம்ம விலை பேசுவோம். ऐसा समझे हमारे पास कुछ चीज़ है, वो बेचने के लिए हम अलग तरीका हम यूज़ करते हैं। அது ஒரு வகை. वो दूसरा एक तरीका है। வாங்குவதற்கு விலை பேசுவது ஒரு வகை. लेने के लिए एक तरीका हम यूज़ करते हैं। நம்ம கிட்ட இருக்கிறதை விற்கிறதுக்கு விலை பேசுறது ஒரு வகை. जो हमारे पास है वो बेचने के लिए हम अलग तरीका यूज़ करते हैं। இன்றைக்கு ஒரு மனிதன் தனக்குள்ளே இருந்ததை விற்றதை விலை பேசினான். एक इंसान जो उसके पास था वो बेचने के लिए उसने सौदा किया। அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். वही हम जानने वाले हैं। அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். उसमें से कुछ कार्यों को हम जानेंगे। அன்பானவர்களே, ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவர். देखिए प्रिय लोगों, अब्राहम हमारा पिता था। அவருடைய மகன் ஈசாக். उसका बेटा ईसाक। அந்த முற்பிதாக்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய வரிசை அடுத்தது யாக்கோபு அப்படி வரும். हमारे पिता कहने पर उस अब्राहम के बाद याकूब आता है, அடுத்து யோசேப்பு அப்படி வரும். उसके बाद यूसुफ आता है। அப்படி அந்த நம்முடைய வேதத்தில் அந்த முற்பிதாக்களுடைய வரிசை வரும். वैसे हम बाइबल में देखेंगे हमारा पहले का पिता का हर एक का नाम आता है। அதுல இந்த ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, उसमें अब्राहम का जो बेटा था ईसाक, ஆபிரகாமுக்கு வேற சில பிள்ளைகள் இருந்தார்கள். अब्राहम को दूसरा और भी बच्चे थे। ஆனால் ஈசாக்கு தான் சுதந்திரவாளியான பிள்ளை. ईसा की वो अपना சுதந்திரவாளின்னா பர்த் ரைட், அதாவது पहलोटा बेटा था। அப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஈசாக்குக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ईशा को जब शादी हुआ उसको 2 बेटे हुआ। அந்த 2 பிள்ளைகளும் இரட்டையர்கள். वो दोनों जुड़वे थे। ஒருவன் பெயர் ஏசா, एक का नाम ईसा था, இன்னொருவன் பெயர் யாக்கோபு. दूसरे का याकूब। இதுல அவங்க இரட்டையர்களாய் பிறந்தார்கள். वो जुड़वा जन्म लिए। பிறந்தப்ப ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வந்தவன் ஏசா, அதனால அவன் அண்ணன் ஆயிட்டான். जिसने पहला जन्म लिया वो ऐसा, इसलिए बड़ा भाई बन गया। யாக்கோபு அதே நாள்ல தான் பிறந்தான், ஆனா 2வதா பிறந்ததுனால இரட்டையர்கள், அடுத்ததா பிறந்ததுனால அவன் தம்பி ஆயிட்டான். याकूब ने दूसरा जन्म लिया इसलिए छोटा भाई बन गया। ஆனால் அந்த ஏசா வந்து ரொம்ப திறமையான வேட்டைக்காரன். ऐसा अच्छा शिकार करने वाला। அவருடைய தகப்பன் அந்த ஈசாக்கு ஏசாவை ரொம்ப நேசிப்பார். ईसा ऐसा के ऊपर ज्यादा प्यार रखता था। இந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வெளியில வேட்டைக்கெல்லாம் போக மாட்டான். जो याकूब था वो बाहर शिकार करने के लिए नहीं जाता था, அவன் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். वो घर में रहता था। சொல்ல போனா அவன் அம்மா பிள்ளை, वो माँ का बच्चा था। ஏசா அப்பா பிள்ளை, ऐसा पिता का बेटा था, யாக்கோபு அம்மா பிள்ளை. याकूब अपनी माँ का लाडला था। இன்னைக்கும் வீட்டில் இப்படி இருக்கும், 2 பிள்ளைங்க இருக்கும். ऐसा हमारे घर पे भी होते हैं ऐसा, அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை एक அப்படி. माँ का बेटा एक बाप का बेटा। ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க விவரமாயிட்டாங்க. இப்போ लेकिन आजकल के बच्चे होशियार हो நீ गए। யார் பிள்ளைடா அப்படின்னு கேட்டா அவன் விவரமா பதில் சொல்றான். तो किसका बेटा है बोलेगा तो वो अच्छे तरह से अच्छा जवाब देता है। ஹல்லேலூயா. हालेलुया। சரி, இங்க அப்படி இருந்தாங்க. ऐसा वो दोनों थे। இந்த ஏசாவை அவங்க அப்பாவுக்கு நல்லா பிடிக்கும். ईसा से उसका बाप
ज्यादा ही प्यार करता था। காரணம் என்னன்னா இவர் வெளியே போய் வேட்டையாடி कारण ये था वो शिकार कर कर அதெல்லாம் நல்லா சமைச்சு वो अच्छा से उसको पका के அதை அப்பாவுக்கு கொண்டு வந்து वो கொடுப்பார். पिता को देता था। இவர் வீட்டில் சாப்பிட்டு 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 ये घर पे खा खा के அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். वो अलग टेस्ट। இங்க ஏசா வெளியில இருந்து வேட்டையாடி அவர் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுப்பாரு பாருங்க, அது இன்னொரு டேஸ்ட். वो ऐसा जब शिकार कर कर उसको बना कर लाता वो अलग टेस्ट। இப்படி இந்த ஏசா ஒரு நபராக இருக்கிறார். वैसा ऐसा का आदत था। அவருடைய தம்பியாக யாக்கோப் இருக்கிறார். उसका भाई याकूब। ஒரு நாள் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். एक दिन ये दोनों के बीच में क्या हुआ मैं वो बताता हूँ। இந்த ஏசா வெளியில போய் வேட்டையாடிட்டு வர்றாரு வீட்டுக்கு. ऐसा बाहर शिकार कर कर आता है घर पे। ரொம்ப டயர்டா இருக்காரு, களைப்பாக இருக்கிறார். वो एकदम थका हुआ था। அப்போ இந்த யாக்கோபு வீட்டுல இருந்து ஒரு கூழு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. याकूब घर पे बैठ के खिचड़ी बना रहा था, दाल पका रहा था। அப்போ இந்த ஏசாவுக்கு யாக்கோப பார்த்து கேட்குறான், ஏன்னா இவன் ரொம்ப களைப்பா வந்திருக்கான், ரொம்ப டயர்டு, பசி இவனுக்கு. वो याकूब से ये पूछता है क्योंकि ईसा थक कर आया हुआ है। அப்போ அந்த கூழை பார்த்துட்டு அது கலர் ரெட்டா இருந்திருக்கு, நல்ல சிவப்பு கலரா, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. वो दाल जो पका रहा था याकूब वो लाल कलर में था, वो देखने में एकदम अच्छा दिख रहा था। இவனுக்கு ஏற்கனவே பசி வேற, ईसा को इतना भूख लगा था। கலரையும் பார்த்த உடனே ரொம்ப ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது. जैसे वो दाल को देखा वो कलर में उसको उसका ज्यादा आस बढ़ गया। உடனே அதுல கொஞ்சம் குடு அப்படிங்கிறா. तो याकूब से वो थोड़ा मुझे दे दे कर कर मांगता தம்பி है। நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், அதுல கொஞ்சம் குடு. मैं बहुत थका हुआ हूँ, थोड़ा सा मुझे दे दे। அப்படி இருக்கிற சமயத்துல இந்த தம்பி சொல்றான், वैसे समय पर ये छोटा वाला भाई कहता है நான் தர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, मैं देता हूँ, मुझे कुछ नहीं। உனக்கு சேஷ்ட புத்திர பாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, जो एकलोट Birthright, पहलोटा बाग जो है, ஏன்னா முன்னாடி பிறந்தா பாருங்க, அவன் நான் வரும்போது பின்னாடி வரும்போது சொல்றேன், मैं पीछे बताऊंगा क्योंकि ऐसा पहला जन्म लिया है। அந்த சேஷ்ட புத்திர பாகம்னு ஒன்று இருக்கு. पहलोटा अधिकार एक था उस जमाने में, அது ஏசாவுக்கு உள்ளதான ஒரு காரியம். वो ऐसा का था। அதை நீ எனக்கு வித்துரு, तो वो मुझे बेच देना, நான் உனக்கு கூல मैं தந்துடுறேன் तुझे दाल दे दूंगा, அப்படிங்கிறான். ऐसा उसने कहा। பாருங்க, ஒரு கூழுக்காக देखिए एक दाल के लिए எங்க கை வைக்கிறான் वो பாருங்க. किधर देखो चुआ उसको। இந்த ஏசா கொஞ்சம் யோசித்து பார்த்தான், ऐसा ने थोड़ा सोचा, அவனுக்கு இப்ப சாகிற நேரத்துல அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிட்றதெல்லாம் முக்கியம். उसको इतना भूख लगा था, उसने कुछ सोचा नहीं। இந்த சேஷ்ட புத்திர பாகம், அந்த பர்த் ரைட் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை வித்து போடுறான். ये पहलोटा बाग किसके लिए करके वो बेच देता है। யாக்கோபு சும்மா விடல, याकूब ने ऐसे ही नहीं छोड़ा, நீ எனக்கு ஆணையிடு, तू मुझे कसम दे, சத்தியம் பண்ணி கூட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, तू शपथ ले, तब मैं दूंगा। அப்படி செய், वैसा कर, வித்துட்டேன்னு சொல்லு. मैं बेच दिया हूँ करके शपथ ले। சொன்ன உடனே இவன் அந்த கூழை கொடுத்துட்டான். तो उसने शपथ लिया तो ये दाल दे दिया उसने। அவனு சாப்பிட்டு போயிட்டான். அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அப்படி அவன் வித்துட்டான். उसका पहलोटा का जो अधिकार था उसने वो दाल के खातिर बेच दिया। அப்ப பாருங்க, இதுதான் அவன் செய்த தவறான ஒரு விலை பேசுதல். यही उसने जो किया गलत सौदा, ஏசா செய்த ஒரு தவறான விலை பேசுதல் இதுதான். जो ऐसा ने किया गलत सौदा ये है। தன்னிடம் இருந்த பொருள், அந்த சேஷ்ட புத்திரமாகும் என்பது விலை உயர்ந்தது, जो उसके पास वो अधिकार था बहुमूल्य था वो, அதற்கு ஈடு எதுவுமே இல்லை. उससे हम कुछ सामना तुलना नहीं कर सकते। அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக அதை வித்து போட்டான். एक टाइम खाने के लिए उसने पहलोटा जो बाग था उसने बेच दिया। ரொம்ப ஒரு பரிதாபமான நபர்களில் ஒருவனாய் அந்த ஏசா மாறி போகிறான். उसका परिस्थिति ऐसा बन गया। அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, இவன் ரொம்ப பரிதபிக்கப்பட்ட ஒரு நபராய் மாறி விடுகிறான். ரொம்ப ஒரு कमजोर इंसान हो जाता है। அப்படிப்பட்ட நிலையில இவன் முதல்ல பண்ணது கொஞ்சம் போல அந்த பயிறு கஞ்சி வாங்கி அந்த கூளை வாங்கி குடிக்கிறதுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுறான். थोड़ा सा डाल के लिए अपना पहलोटा का जो अधिकार है वही वो बेच देता है। அப்புறம் இன்னொரு சமயத்துல அவங்க அப்பா இவனை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது மூத்த பையனுக்கு. एक पहलोटा का जो पुत्र है उसको एक अलग आशीष होता है। அதையும் இந்த யாக்கோபு என்ன பண்ணிட்டான்னா, ஒரு டைம் தெரியாம போய் ஏசா மாதிரியே வேஷம் போட்டு போய் அதையும் ஆசீர்வாதத்தையும் அப்பாட்ட இருந்து வாங்கிட்டான். देखिए याकूब क्या करता है, वेश बदल कर उसका जो पहलाटो जो आशीर्वाद है वो भी जाके वो फंसा के ले लेता है अपना पिता से।
அப்ப பாருங்க, இவனுக்காக இருந்த அந்த பிறப்புரிமை, அந்த பர்த் ரைட்டையும் வித்துட்டான். देखिए इसका जो पहलौठा जो अधिकार था वो भी बेच दिया, அடுத்தது அப்பாவோட ஆசீர்வாதத்தையும் இவன் என்ன செஞ்சுட்டா, இப்ப இல்லாம और போச்சு. दूसरा पिता का जो आशीष मिलने वाला था वो भी उसने खो दिया। இப்படி ஒரு ஒரு ரொம்ப துக்கமான மனிதனாய் அவன் மாறிவிட்டான். ऐसा एक दुख भरा इंसान हो जाता है। ஆனா அவங்கிட்ட சில நல்ல காரியமும் இருந்தது. उसके पास कुछ अच्छा विषय भी था। இவ்வளவு தூரம் தன்னை ஏமாற்றின தன்னுடைய தம்பி மேல பின்னாடி ஒரு காலத்துல கருணை காட்டுகிறான். इतना उसके भाई उसको फंसाते, फिर भी लास्ट में जब आखिरी में उसके ऊपर दया दिखाता है। தம்பி கிட்ட பெரிய மனசோடு நடந்து கொள்ளுகிறான். अपने भाई के पास एकदम अच्छे मन से वो चलता है। அவங்க அப்பா இறந்த சமயத்துல கூட ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவை நல்லடக்கம் பண்ணுகிறார்கள். जब उसका पिता मरते हैं दोनों मिलकर उनकी जो जो आखिरी कार्य वो करते हैं। அப்படிப்பட்ட நல்ல காரியமெல்லாம் அவனுக்குள்ள இருந்தது. वैसा अच्छा आदत ऐसा के अंदर था। ஆனாலும் அவன் செய்த தவறு, ஒரு தவறான விலை பேசி தன்னுடைய பிறப்புரிமையை விற்று போட்டான். फिर भी उसने जो सौदा किया, जो गलत, जो पहलौठा का जो अधिकार है वो बेच देना, அதைத்தான் நம்ம இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். वही हम इन दिनों में देखेंगे। அப்போ முதலாவது அவன் வித்த அந்த பிறப்புரிமை எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். उसने जो बेचा जो पहलौठा का अधिकार है वो किस तरीका का है वो हम जानेंगे। அதுல சரீர பிரகாரமான சில நன்மைகள் இருக்கிறது. उसमें शारीरिक भलाई कुछ है, இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமான நன்மைகளும் இருக்கிறது. और उसमें आत्मिक भलाई भी कुछ है। ஆத்மீக நன்மைகள். आत्मिक भलाई, முதல்ல சரீர பிரகாரமான நன்மை என்னன்னு சொல்றேன். पहला शारीरिक जो भलाई है वो जानेंगे। அன்றைக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு முறை இருந்தது. उन दिनों में उनके पास ये आदत था। தகப்பன் தனக்கு இருக்கிற சொத்துல பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பான். जो पिता है जो प्रॉपर्टी है वो बच्चे लोग को बांट कर देते हैं। அப்போ 4 பிள்ளைங்க இருந்தா 4 பிள்ளைங்களுக்கும் 25 25 25 25 கொடுக்கணும். देखिए अगर 4 बच्चे होंगे तो सबको 25 25 25 ऐसा मिल बांट कर देना है। 2 பிள்ளைங்கன்னா 50 50 கொடுக்கணும். अगर 2 बच्चे होंगे तो 50 50। ஆனா இந்த மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, लेकिन जो पहला पुत्र है அவனுக்கு டபுளா கொடுக்கணும். उसको 2 भाग देना चाहिए। அதாவது அப்பாவோட சொத்துல இருந்து வெறும் 25 மட்டும் கொடுத்தா பத்தாது. जो बाप का प्रॉपर्टी हो 25% देंगे तो नहीं काफी है। இப்ப 2 பசங்க இருந்தா 3 போட்டு 2 பங்கை இவனுக்கு கொடுக்கணும். अगर 2 बच्चे होंगे तो उसका 3 भाग करना चाहिए और 2 भाग पहला बच्चे को देना चाहिए। ரெண்டாவதா பிறந்தவனுக்கு ஒரு பங்கு வரும். जो दूसरा जन्म लिया उसको 1 भाग आएगा। அப்புறம் இருக்கிறவன் எல்லாத்துக்கும் ஒரே பங்கு தான். फिर जितने भी होंगे उसको सब 1 ही भाग मिलेगा। ஆனா அந்த மூத்த பையனுக்கு மாத்திரம் 2 பங்கு. लेकिन जो पहलौठा था उसको 2 भाग मिलता था। அதான் அந்த பிறப்புரிமை என்று சொல்லுவது. वही पहलौठा का जो अधिकार। அடுத்தது பாத்தீங்கன்னா, दूसरा देखेंगे तो இந்த குடும்பத்துல உள்ள மத்த இவங்க அடுத்து உள்ள பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, जो परिवार में और भी बच्चे होते हैं அவங்க மேல ஒரு அதிகாரம் இருக்கும். மூத்தவங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். उनके ऊपर भी इसका अधिकार होता है क्योंकि ये बड़ा है। அதிகாரம் என்று சொல்லும்போது இளையவர்கள் எல்லாம் இவனை வணங்க வேண்டும். अधिकार कहने पर जो उससे छोटे हैं वो सब उसको नमस्कार करना चाहिए। இவன் சொல்றதை தான் கேட்கணும். ये जो कहेगा वही मानना चाहिए। நம்ம பிள்ளைங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், लेकिन अभी के बच्चे वैसे नहीं है। நான் தான் மூத்த ஆளு, मैं ही बड़ा हूँ, எனக்கு ஒரு பிறப்புரிமை வேதத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. मेरा पहलौठा अधिकार है करके पवित्र शास्त्र कहता है, ये बताते हैं। சரி, அப்ப பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் இருந்தது அந்த மூத்த பிள்ளைக்கு. पहलौठा का देखिए ऐसा एक अधिकार रहता था। அன்றைக்கு அப்படி இருந்தது. उन दिनों में ये था। இன்னைக்கும் சில வீடுகள்ல அந்த முறைகள் இருக்கிறது. आज भी कई घर में ऐसा है। அப்பா அம்மா ஓகே சொன்னாலும் माता पिता अगर ओके बोलेंगे तो भी எங்க அக்கா என்ன சொல்றாங்கங்கறத கேட்கணும். मेरी बहन क्या बोलती है वो मुझे सुनना है। எங்க மூத்த அண்ணன் என்ன சொல்றாருங்கறத मेरा கேட்கணும். बड़ा भाई का क्या विचार है वो मुझे सुनना அப்படி है। சில கூட்டு குடும்பங்கள்ல அந்த பழக்கம் இருக்கிறது. वैसा जॉइंट परिवार में ये आदत होता है। ஆனா இன்னைக்கு அது ஒரு பழக்கமாகத்தான் இருக்கிறது. लेकिन इन दिनों में वो एक आदत है। அன்றைக்கு அப்படி இல்ல, அது ஒரு முறை. उन दिनों में वैसा नहीं, वो एक सिस्टम था। அது அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு முறை. वो अंगीकार किया वो एक सिस्टम था। அதை யாரும் மீறக்கூடாது. वो कोई भी टाल नहीं सकता। அப்படிப்பட்டதான ஒரு கட்டாயமான ஒரு முறையா இருந்தது. वैसा करने वाला एक सिस्टम। இதுதான் அன்னைக்கு இருந்த ஒரு சரீர பிரகாரமான ஒரு நன்மை. ये ही उन दिन शारीरिक भलाई।
அடுத்தது இந்த ஆத்மீக நன்மையை சொல்றேன். दूसरा मैं आत्मिक भलाई के बारे में कहता हूँ। பிறப்புரிமையினால் இருந்த ஆத்மீக நன்மை जो जन्म लेते समय जो पहलोटा का अधिकार का आत्मिक भलाई, அவங்க அப்பா காலம் முடிந்த உடனேயே उसका पिताजी का जब दिन खत्म हुए, அந்த வீட்டுக்கு அவன் ஒரு போதகர் என்கிறதான நிலைக்கு வந்து விடுகிறான். वो दिन वो उसके उन घर पे वो एक போதகர் டீச்சர், एक टीचर बन जाता है, लीडर बन जाता है। அட்வைசர். சரி, ஓகே. அப்ப பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு வந்து விடுகிறான். वैसा एक परिस्थिति में वो आ जाता है। அப்பா இல்லாட்டி அண்ணனை, மூத்த அண்ணனை கேட்டுதான் எல்லாம் செய்யணும். अगर पिताजी नहीं है तो बड़ा भाई को पूछकर ही कुछ करना होता அல்லது है। மூத்தவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களை கேட்டுதான் செய்ய जो வேண்டும். भी घर पे बड़े होंगे उनको पूछ के ही हमें करना है। அப்பா இறந்த உடனேயே அந்த குடும்பத்திற்கு செலக்டட் தலைவர் அவர்தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. पिताजी मरने के बाद वो अधिकार बड़ा भाई हो या बहन के पास, भाई के पास चला जाता है। அப்படிப்பட்ட நன்மை அவனுக்கு இருக்கிறது. वैसा भलाई उसको था। இன்னும் அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருல்ல இவங்க அப்பாவுக்கு, जो परमेश्वर ने इसके पिताजी को जो वायदा किया था, அந்த வாக்குத்தத்தத்திற்கு வாரிசு இவன்தான். वो वायदा का भी अधिकार यही होता है। இந்த மூத்த பிள்ளைக்கு தான் அந்த வாரிசு ये இருக்கிறது. बड़े बच्चे को ही वो अधिकार அந்த होता है। வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, वो जो वायदा अब्राहम के बाद इसहाक को, ஈசாக்குக்கு அடுத்து பிறப்புரிமை ஏசாவுக்கு தான் இருந்தது. इसहाक के बाद वो अधिकार एसा को ही मिला। ஆனா மாறிடுச்சு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு மாறிடுச்சு. लेकिन वो बदल गया, अब्राहम इसहाक वो याकूब के पास चला गया। அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இவன் தான் பெற முடியும். अब्राहम का जो आशीर्वाद है यही पाएगा। ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். परमेश्वर अब्राहम को अगर आशीष करेंगे அது तो பாருங்க, அது 3 மடங்கு ஆசீர்வாதம். वो देखिए वो 3 भाग आशीर्वाद। எப்படின்னா ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வாதம், कैसे बोले तो अब्राहम को परमेश्वर ने आशीष किया, அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. वो आशीष इसहाक के पास गया, அந்த ஆசீர்வாதம் யார் அடுத்து பிறப்புரிமை பெறுகிறார்களோ அவர்களுக்கு வரும். वो आशीष जो पहलोटा जो अधिकार पाएगा उसके पास जाएगा। அப்ப பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும் ஒண்ணு. देखिए अब्राहम का आशीष आएगा, ரெண்டாவது ஈசாக்குடைய ஆசீர்வாதம் வரும். दूसरा इसहाक का आशीर्वाद आएगा, அடுத்தது இவன் யார் இந்த பிறப்புரிமை வச்சிருக்கிறவன் யாரோ அவனுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். जो तीसरा पहलोटा कौन है अधिकार वाला उसको मिलेगा। ஏன்னா உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். क्योंकि तेरे वंश को मैं आशीष करूंगा करके वायदा का वचन दिया था அப்படி परमेश्वर ने। 3 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் ஏசா. ऐसा 3 भाग आशीष पाने वाला ऐसा था। அதுதான் இந்த ஏசாவுடைய பிறப்புரிமை. वो ही ऐसा का जो पहलोटा अधिकार था। இதையாக்க தம்பியாகிய யாக்கோபுக்கு ஒரு கிண்ணம் கூழுக்காக வித்து போட்டான். ये सारे अधिकार को एक वाटी दाल के लिए उसने बेच दिया। அதனாலதான் மாறிடுச்சு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று மாறிவிட்டது. इसलिए ऐसा बदली हो गया, अब्राहम के बाद इसहाक, इसहाक के बाद याकूब में आ गया। இவன் இதுல என்ன தவறு பண்ணா, என்ன மோசமான விலை பேசுதல் செய்தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். इसने क्या बुरा सौदा किया मैं आपको बताता हूँ। பாருங்க, அவன் அந்த ஒரு ஆத்மீக மேலான காரியங்களை தெரிந்தெடுப்பதற்கு பதிலாக देखिए आत्मिक रीति से जो उसको फैसला करना चाहिए था उसके बदले ஒரு சல்லி மேட்டர், அதாவது ஒரு சிற்றின்பத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். ये जो दुनिया की खुशी है उसके बारे में उसने चुन लिया। ஒரு பெரிய ஆசீர்வாதம் இவனுக்கு இருக்கிறது, ஒரு ஆத்மீக ஆசீர்வாதம். एक आत्मिक आशीर्वाद उसके लिए था, அதை விட்டுட்டு उसको छोड़कर இந்த கூழு மேல அவன் ஆசை வச்சான். முதல்ல ஆசை அவனுக்கு, दाल के ऊपर उसने आस रखा, அடுத்தது அவன் பசியை அதிலே தீர்த்து கொண்டான். उसके बाद उसका भूख उसमें मिटा लिया। அப்ப பாருங்க, அந்த ஒரு நேரத்தோட அது முடிஞ்சு போச்சு. देखिए वो एक ही टाइम में वो खत्म हो गया। ஆனால் அவனுக்கு இருக்கிற பிறப்புரிமை என்பது காலகாலத்துக்கு உள்ளது. लेकिन उसका जो अधिकार था पहलोटा का वो हमेशा रहने वाला அது था। மேலானது. वो एकदम ऊंचाई अच्छा அதை அதுதான் அவனுடைய மோசமான ஒரு விலை பேசுதல். वो एक बुरा सौदा। இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதை விட, அவனுடைய பிறப்புரிமையை விட देखिए उसका पहलोटा का अधिकार भी उतना नहीं, அந்த கூழு தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. वो दाल ही उसको बड़ा दिख रहा था। அது அவ்வளவா பெருசா அவனுக்கு தெரியல. वो पहलोटा का जो अधिकार है वो उसको बड़ा नहीं लगा। அப்படி ஒரு நிலைக்கு போய்விட்டான். वैसा एक परिस्थिति में चला जाता है। அதான் அவன் செய்ததான மோசமான விலை பேசுதல். वही उसने किया जो बुरा सौदा था। இதனால வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை குறித்து அவன் சீர்கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. इसलिए पवित्र
पवित्र शास्त्र में कहा है इसके बारे में, उसने बहुत गलत काम किया है। இந்த காரணத்தினால அவனை சீர்கெட்டவன் என்று பைபிள் சொல்லுகிறது. इस कार्य उसने किया, इसलिए बाइबल ने उसको धिक्कारा है। அப்ப பாருங்க, ஒரு மேலான ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக बहुमूल्य एक आशीष के बदले ஒரு சற்று நேர இன்பத்தை அவன் தெரிந்தெடுக்கிறான். थोड़ी देर की आशा के लिए उसने गलत फैसला அது लिया। அவனுடைய தவறான விலை பேசுதல். उसका बुरा सौदा है। இன்னும் ஒரு எதிர்காலத்தை விட देखिए इतना ही नहीं, अपना भविष्य काल से அவன் இன்னைக்கு இருக்கிற நிகழ்காலத்தை பார்த்தான். जो आज का वर्तमान काल है उसके बारे में उसने देखा। அவன் பாருங்க, நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படிங்கறத அவன் நினைக்கல. देखिए वो ये नहीं सोचा कि हम कल अच्छा रह सकते हैं, இப்ப ஏதாவது சாப்பிட கிடைச்சா போதும், अभी बस कुछ खाने को मिल जाए तो काफी है, அடுத்து என்ன ஆக போறதுங்கெல்லாம் வேண்டாம். बाद में क्या होगा उसको कुछ फिक्र नहीं थी। அதெல்லாம் அவன் எதிர்காலத்துல உள்ள காரியங்களை எல்லாம் தூக்கி எறிகிறதை பார்க்கிறோம். देखिए वो भविष्य काल का जो भी कार्य वो इग्नोर करता है। அவன் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா ஒன்னும் கேடு வந்திருக்காது அவனுக்கு. अगर वो एक टाइम नहीं खाता तो उसको कुछ नहीं होता था। அமைதியா இருந்திருக்கலாம். ஒரு கூழு, ஒரு 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 கிண்ணத்துல ஒரு கூழு, அவ்வளவுதான். एक कटोरी दाल, बस इतना ही था। கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா பசி தணிஞ்ச உடனே வேற ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம். अगर वो थोड़ी देर शांत रहता तो कुछ कर सकता था। பாருங்க, அவனை வேட்டையாடக்கூடியவன். देखिए वो शिकारी था, ஏதாவது அடிச்சு கூட சாப்பிட்டுருக்கலாம். वो कुछ भी शिकार करके भी खा सकता था। அம்மாட்ட கேட்டிருந்தா அம்மா சரி அண்ணன் உடனே தரலைனாலும் கொஞ்சம் லேட்டாவது தந்திருப்பாங்க. अगर वो माँ के पास पूछता तो माँ तो थोड़ा लेट तो देती थी उसको। அதுக்குள்ள இங்க போய் இவங்கிட்ட விலை பேசிட்டான். ये करने के बदले अपने भाई के पास जाके उसने सौदा कर दिया। பாருங்க, அவனுக்கு அந்த நேரம் அதை சாப்பிடணும். उस टाइम उसको खाना चाहिए था, நாளைக்கு என்ன அடுத்த நேரம் என்னங்கிறத யோசிக்கவே இல்லை. कल के बारे में उसने सोचा ही नहीं। இதுவும் அவனை சீர்கெட்டவன் என்று வேதம் சொல்லுவதற்கு காரணமா இருக்கிறது. यही बुरा इंसान बना दिया, बाइबल इस तरह कहता है। அப்ப பாருங்க, இவனுடைய அந்த மோசமான விலை பேசுதல் என்பது इसका जो बुरा सौदा எதிர்காலத்தை விட இப்ப இருக்கிற நிகழ்காலத்தை இந்த நேரத்துல இப்ப சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற யோசனை உடையவனாய் இருக்கிறான். भविष्य काल ने वर्तमान काल, अभी इस समय बस खाना मिल जाए उसके लिए बहुत हो गया। இதுதான் ஏசா செய்ததான தவறான விலை பேசுதல். यही जो ஏசா ने किया बुरा सौदा था। தன்னுடைய பிறப்புரிமையை விலை பேசி விற்று போடுகிறான். अपना पहलौठा जो अधिकार है वो सौदा करके बेच देता है। சரி, இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? इसमें से हम क्या जानेंगे? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற பிறப்புரிமை என்ன? जो मसीह के बच्चे हैं, हमारा क्या पहलौठा अधिकार है? நாம் அதை ஒருபோதும் விலை பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. हम उसमें कभी नहीं सौदा करना। அதற்காகத்தான் இது நமக்கு ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ये इसलिए हमें रखा, दृष्टांत के रूप में रखा गया है। நமக்கு இருக்கிறதான அந்த பிறப்புரிமை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். हमारा जो अधिकार, पहलौठा का अधिकार क्या है, हम जानने वाले हैं। நமக்கு இருக்கிற பிறப்புரிமை என்னவென்றால், हमारा पहलौठा अधिकार क्या है? அந்த முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், जो हमारा पिता अब्राहम को जो परमेश्वर ने दिया आशीर्वाद, அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக यीशु मसीह के द्वारा, இயேசுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினாலே यीशु मसीह का बच्चे जो हम है, தேவன் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம், जो परमेश्वर ने अब्राहम को आशीष किया वो आशीर्वाद, அது நமக்கு வரும். वो हमारे पास आएगा। அது நம்ம அதற்கு சந்ததியாய் மாறுகிறோம். हम उसके संतान बनते हैं। இதுதான் கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரப்பட்டிருக்கிறதான பிறப்புரிமைகளில் ஒன்று. यही मसीह के बच्चे को देने वाला हमारा पहलौठा अधिकार है। அது மாத்திரமல்ல, नहीं, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் வாரிசுகளாய் இருக்கிறோம். यीशु मसीह का हम वारिस है। பாருங்க, பிதாவுக்கு பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. देखिए पिता परमेश्वर का बच्चा यीशु मसीह है, அதை நம்ம குமாரன் என்று சொல்லுகிறோம். उसे हम पुत्र कहते हैं। தேவகுமாரன் என்று சொல்லுகிறோம். हम पुत्र कहते हैं। அந்த அவரோடு நாம் என்ன செய்யறோம்னா வாரிசுடையவர்களாய் மாறுகிறோம். देखिए उसके यीशु के साथ हम भी वो वारिस में जुड़ जाते हैं। இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தரப்பட்டிருக்கிற பிறப்புரிமை. ये परमेश्वर के जो भी बच्चे हैं उसको दिया गया पहलौठा अधिकार है। ஏனென்றால் பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் தர்றாரோ, जो पिता परमेश्वर, हाँ, उसका पुत्र यीशु मसीह को जो भी देता है அது நமக்கும் வரும். वो हमारे लिए भी आता है। அப்படிப்பட்டதான பிறப்புரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். वैसा अधिकार हम पाए हैं। அன்னைக்கு ஏசாவுக்கு கிடைச்சது யாக்கோபுக்கு கிடைக்காது.
जो एसा को मिला वो याकूब को नहीं मिलेगा। கூட பிறந்திருந்தாலே யாக்கோபுக்கு கிடைக்காது. वो जन्म लिया साथ में तो भी उसको नहीं ஆனா मिलेगा, நமக்கு கிடைத்திருக்கிற பிறப்புரிமை என்பது लेकिन हमारे लिए जो मिला वो अधिकार, யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோமோ, जो भी यीशु मसीह को जो अपनाया ग्रहण किया, இயேசுவுக்கு பிதாவானவர் வைத்திருக்கிறதான எல்லா காரியங்களும் நமக்கு இருக்கிறது. जो पिता परमेश्वर यीशु मसीह के लिए जो भी रखा है वो हमारे लिए भी मिलेगा। அதான் உடன் வாரிசுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कोई साथ में वारिस बनना, அதுல நமக்கு தரப்படுகிறது முக்கியமானது என்னவென்றால் ஒரு நித்தியமான வாழ்க்கை தரப்படுகிறது. उसमें मुख्य क्या है? हमारा अनंत काल जीवन। அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். यीशु मसीह को पिता परमेश्वर ने एक वायदा किया है राज्य को, அந்த ராஜ்யமும் நமக்கு தரப்படுகிறதா वो இருக்கிறது. राज्य भी हमारे लिए दिया जाएगा। இது நமக்கு தரப்பட போகிறதான ஒரு பிறப்புரிமை. ये हमारे लिए जो देने वाले हैं वो एक लोटा पहलोटा अधिकार है। இது மாத்திரமல்ல, इतना ही नहीं, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக यीशु मसीह के अंदर அவருக்கு இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு. उनका जो भी वो सब हमारा है, அவருக்கு என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளவு நமக்கு. जो भी कुछ यीशु मसीह का है वो सब हमारा भी है, அதான் நம்முடைய பிறப்புரிமை. वही हमारा अधिकार है। இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, और बाइबल में लिखा है அந்த அந்த பிறப்புரிமையில வருகிறதான அந்த ஆஸ்தி இருக்கு பாருங்க, அந்த செல்வங்கள், जो पहलोटा अधिकार में जो आता है आशीष, அந்த அந்த ஆஸ்தி அழியாத ஒன்றாயிருக்கிறது. वो कभी नहीं मिटता वो आशीष। இன்னைக்கு தகப்பன் தருகிறதான ஆஸ்தியை அந்த ஸ்தலம் என்ன செஞ்சிருன்னா அது போயிடும், அது கொஞ்ச நாள்ல போயிடும். अभी जो हमारे पिताजी लोग देते हैं वो प्रॉपर्टी थोड़े दिन में वो मिट जाता है, ஆனால் இயேசுவின் மூலமாய் நமக்கு தரப்படுகிற அந்த பிறப்புரிமையின் மூலமாய் தரப்படுகிற அந்த ஆஸ்தி செல்வங்கள் எல்லாம் அழியாது. लेकिन यीशु मसीह के द्वारा हम जो भी पाते हैं वो कभी नहीं मिटता। வேதம் சொல்லுகிறது அது மாசில்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल ये कहता है वो एकदम पवित्र है, அது வாடாதது, அதாவது அது மங்கி போகாது, எப்பவுமே அப்படியே இருக்கும். वो कभी नहीं मिटता, இன்னும் அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று और वो சொல்லப்பட்டிருக்கிறது. स्वर्ग में रखा है ये कहा गया है। இதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கிறதான அந்த பிறப்புரிமை. यही हमारे लिए दिया गया वो अधिकार है। அப்படிப்பட்டதான பிறப்புரிமையை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம். वैसा अधिकार को पाए हुए मसीह के बच्चे हम, இந்த பிறப்புரிமையை பெற்ற இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம், ये जो अधिकार पाए हुए यीशु के बच्चे हम सब, நாம் இதை விலை பேசி விற்று போடக்கூடாது. हम कभी नहीं इसके लिए सौदा करना இது चाहिए। எப்படி விலை பேசப்படுகிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். इसे कैसा सौदा किया जाता है ये मैं बताता हूँ। நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில் நடந்தது போல இந்த விலை பேசுதல் அனுபவம் நடக்கிறது. हमारे जीवन में भी जो ऐसा के साथ हुआ है हमारे जीवन में भी होता है। எப்படி நம்முடைய பிறப்புரிமை விற்கப்படுகிறது என்பதை சொல்லுகிறேன். कैसा हमारा अधिकार बेचा जाता है ये मैं कहता हूँ। அதாவது இந்த உலகத்திலே பாவம் இன்பம் தரக்கூடியதாய் இருக்கிறது. ये दुनिया में देखिए पाप हमें अच्छा मौज मस्ती देता है। அந்த பாவம் வந்து ஒரு சற்று நேரம் தான் இன்பம் தரும். वो पाप देखिए सिर्फ थोड़ी देर के लिए हमें खुशी देता है, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பேரின்பத்தை தருகிறவர். लेकिन यीशु मसीह ऐसा नहीं, हमेशा के लिए वो आनंद देता இந்த है। உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒரு சிற்றின்பத்தை தான் தரும். ये दुनिया का जो भी कार्य है बस थोड़ी देर के लिए हमें खुशी देता है। அதுல குறிப்பா பாவம் சிற்றின்பத்தை தரக்கூடியது. खास करके हम जो पाप करते हैं वो हमें थोड़ी देर के लिए वो शांति देता है, சில நிமிடங்கள் இருக்கும், அது थोड़ा मिनट के लिए वो रहता है, சில மணி நேரங்கள் இருக்கலாம், थोड़ा 1-2 घंटे के लिए रहता है, அல்லது சில நாட்கள் இருக்கலாம். नहीं तो थोड़ा दिन के लिए वो खुशी। அதான் இந்த உலகத்தின் பாவம் தரக்கூடிய இன்பம். ये दुनिया का जो भी पाप देने वाला जो खुशी यही है। அந்த பாவம் ஒரு பேரின்பத்தை தராது. ये जो पाप की खुशी जो मिलता है वो हमेशा नहीं मिलेगा, அதனாலதான் பாவம் செய்தவன் திரும்ப திரும்ப அதை செய்யறான். इसलिए पाप करने वाला उसको बार बार पाप में गिरता ஏன்னா அது है, கொஞ்ச நேரம் தான் இன்பம் தருகிறது. क्योंकि वो थोड़ी देर के लिए हमें वो खुशी देता है, அதனாலதான் அவன் மறுபடியும் அதை செய்ய போகிறான். इसलिए वो वापस वो पाप को करने के लिए जाता பாருங்க, है। இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள். देखिए पीने वाले लोग, அது ஒரு பாவம். वो एक गुनाह है, அது கொஞ்ச நேரம் இன்பம் தரக்கூடியது. वो थोड़ी देर के लिए हमें खुशी देता है। அப்பா இன்னைக்கு இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டேன், இனி நான் குடிக்கவே மாட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? बाप रे मैंने आज इतना पी लिया मैं कल से नहीं पीऊंगा, ऐसा कोई कहता है? மறுபடியும் அதை தேடிட்டு தான் போவோம். वापस उसको ढूंढ के जाते ஏன்னா हैं, அது தருகிற இன்பம் ஒரு அந்த 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 இது இருக்கிற வரைக்கும் தான்.
वो जब तक वो नशा हमारे अंदर रहता है तब तक वो खुशी मिलता है। அந்த லிக்கரோட அந்த போதை இருக்கும் வரை वो नशा जब तक रहेगा तब तक। அது அது இறங்கின உடனே மறுபடியும் போறான், जैसे ही नशा उतरता है वापस पीने को जाते हैं, மறுபடியும் வாங்கி குடிக்கிறான்। वापस पीते हैं। அதே போலதான் இந்த சிலருக்கு இந்த சினிமா பார்ப்பது ஒரு இன்பம்। वैसे ही कोई लोग पिक्चर देखने में नशा होते हैं, எதையாவது பார்க்கணும்। कुछ ना कुछ देखेंगे। அப்ப பாருங்க, இன்னைக்கு அப்பா இன்னைக்கு நல்லா பார்த்துட்டேன், இனி எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி வச்சிடறானா? बाप रे, आज मैंने अच्छा पिक्चर देख लिया, चल कल से मैं नहीं देखूंगा, மறுபடியும் ऐसा कोई மறுபடியும் छोड़ता है। பார்க்கறான், இதை விட நல்ல பிக்சர் வருமான்னு பார்க்கறான்। वापस वापस वो देखता है इससे अच्छा पिक्चर आता है இதுதான் क्या? சிற்றின்பம், यही ये दुनिया का खुशी है, இதுதான் பாவம், यही पाप है। இது வந்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ये बाइबल में लिखा है, மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது। मूसा के बारे में लिखा है, அனித்தியமான பாவ சந்தோஷம், அதாவது நிலையில்லாதது, मिटने वाला पाप की खुशी। அது போயிரும், இந்த இன்பம் நிக்காது, போயிரும்। ये खुशी ठहरेगा नहीं, चला जाएगा। அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சில நிமிடங்கள் இருக்கும், சில மணி நேரம் இருக்கும், இல்ல சில நாள் இருக்கும், அப்புறம் போயிரும் அது। जैसे मैंने पहले कहा, कुछ देर के लिए, कुछ दिनों के लिए, कुछ घंटे भर या कुछ महीने, इतना ही रहता है। மறுபடியும் மறுபடியும் தேடி போகிறான் அதை। वापस वापस लोग उसके पीछे जाते हैं, அதற்காக தன்னிடத்தில் இருக்கிறதான பிறப்புரிமையை விற்று போடுகிறான்। उसके खातिर अपना जो पहलौठा अधिकार है वो बेच देना, இந்த பாவ இன்பத்திற்காக। ये पाप की खुशी के लिए। பாருங்க, இந்த ஏசா ஒரு நேரம் கூழ், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது। காலகாலத்துக்கு ஒண்ணு யாக்கோபு கூழ் காய்ச்சி கொடுக்க மாட்டான்। देखिए, वो ऐसा सिर्फ एक बार एक कटोरी दाल के लिए, இவன் வரும்போதெல்லாம் கூழ் காய்ச்சி கொடுக்கிற கான்ட்ராக்ட் கிடையாதாங்க। वो जब भी आएगा हमेशा उसने कॉन्ट्रैक्ट नहीं लिया कि जब भी मैं आऊंगा मुझे दो ஒரு दाल दे दे। கிண்ணத்தோட முடிஞ்சு போச்சு। एक कटोरी दाल के साथ ही वो खत्म होता है, அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் தொலைச்சிட்டான்। उतना आशीर्वाद वो खो देता है। அதுபோலதான் இன்றைக்கு பாவம் என்பதும் இருக்கிறது। उसी तरह आज पाप भी है, கொஞ்ச நேரம் தான், அவ்வளவுதான்। थोड़ी देर खुशी के लिए நமக்கு இருக்கிறதான அந்த பிறப்புரிமையை விற்று போட செய்கிறது। हमारा जो मसीह के अंदर जो अधिकार है उसको हम बेच देते हैं। அதனால அந்த பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டு போகக்கூடாது। इसलिए पाप के लिए हमें गुलामी नहीं होना। மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, मूसा के बारे में लिखा है, அவன் அந்த பாவ சந்தோஷத்துக்குள்ள போகல। वो पाप के भीतर नहीं गया। ஏனென்றால் அந்த மோசே அந்த எகிப்திற்கு ராஜாவாக கூட மாறி இருக்கலாம்। देखिए, वो मूसा मिस्र देश का राजा भी बन सकता था, அது அவனுக்கு விருப்பம் இல்லை। वो उसकी चाहत नहीं थी। கொஞ்ச நாள் தான் இங்க ராஜாவா இருக்க முடியும், मैं इधर रहूंगा तो थोड़ा ही दिन राजा रह सकता ஆனால் நான் ஆண்டவர் சொல்லுவதை செய்ய வேண்டும்। हूँ, लेकिन मैं परमेश्वर जो कहता है वो मुझे करना है। இனி வரப்போகிறதான பலன் தான் எனக்கு நோக்கம்। जो आने वाला भलाई उसके बारे में मेरा ध्यान। அதனால அன்னைக்கு இருந்த அந்த இன்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக பாடு சகிக்க வந்து விட்டான்। इसलिए उन दिनों में जो मूसा के लिए जो रखा गया था वो सारा चीज छोड़कर परमेश्वर के पास आ गया। அதை பாக்கியம் என்று எண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது। उसको भाग्य माना उसने। அப்ப பாருங்க, நிலையில்லாத பாவ சந்தோஷத்திற்கு देखिए, मिटने वाला ये पाप की खुशी के लिए அடிபணிவோமானால் अगर हम गुलामी हो जाएंगे तो அதுதான் நம்முடைய பிறப்புரிமையை விற்று போடுவது। वो ही हमारा जो अधिकार है उसको बेचना, सौदा करना। இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், दूसरा एक कार्य को देखेंगे, இன்னும் உலக பொருட்களின் மீது உள்ளதான ஆசை। और ये दुनिया का जो भी वस्तु है उसके ऊपर एक प्यार, பாவத்தில் உள்ளதான ஆசை, जो पाप के ऊपर एक आस है। அடுத்தது உலக பொருட்களின் மேல் உள்ள ஆசை, दूसरा ये दुनिया का वस्तु के ऊपर, அதிலேயே இருப்பது। उसी के ऊपर रहना, இந்த உலக பொருட்களின் மேலே ஆசை வைப்பது, दुनिया का जो भी वस्तु है उसी के बारे में सोचना, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களிலேயே ஆசை வைப்பது। और दुनिया में जो जो चीज है वो सबको याद करके उसके ऊपर आस रखना। அதனால அவர்களுடைய பிறப்புரிமையை விற்று போடுகிறார்கள்। उसके खातिर भी वो लोग बेच देते हैं। ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை உலக பொருட்களில்। हर एक के अंदर हर एक आशा होता है। அவர்கள் அணிந்து கொள்ளுகிற வஸ்திரத்தில் இருந்து किसी को देखिए कपड़े के ऊपर हो सकता है, எல்லாத்துலயும் ஒரு ஆசை, सब में एक उनकी इच्छा, விடுறதே இல்லை। छोड़ने को मन ही नहीं करेगा। ஏகப்பட்ட ஆசைகள், बहुत सारा इच्छा।
அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு ஏகப்பட்டது இருக்கிறது. मुझे ये चाहिए वो चाहिए, जिसको भी देखेंगे वो इच्छा, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது. हर एक को हर एक तरीका। பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான ஆசை இருக்கு. बच्चे लोग को अगर देखेंगे तो उनका आशा अलग होता है, வாலிபர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு விதமான ஆசை. जवान लोग को देखेंगे उनका इच्छा अलग होता है, பெரியவர்களுக்கு ஒரு விதமான ஆசை. बड़े लोग का अलग होता है, அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு ஒரு ஆசை, तो जो घर पे माता उसका अलग होता है, அப்பா அவர் ஒரு விதமான ஆசையில वो இருக்கு. पिताजी उसका अलग होता है, வயசானவங்களுக்கு இன்னும் இருக்குது. और बुढ़ापे जो उम्र वाले उनको அப்ப उनको भी பாருங்க, होता அந்த है। உலக பொருட்களின் மேலே ஆசை, दुनिया का जो भी वस्तु है हर चीज के ऊपर इच्छा होता அதுவே है, தேடி போயிட்டு இருப்பான். उसी को ढूंढते रहना। அடுத்து என்ன வாங்கலாம், दूसरा हम क्या ले सकते அதுக்கு हैं, அடுத்தது என்ன इसके வாங்கலாம், बाद हम क्या ले सकते हैं, எவ்வளவு வாங்கினாலும் திருப்தி வராது. कितना भी लेंगे तृप्त नहीं पाना। அப்ப பாருங்க, இதிலே நம்முடைய பிறப்புரிமையை விற்று போடக்கூடாது. देखिए ये चीजों के लिए हमारा जो भी जो मसीह के अंदर जो अधिकार है उसको नहीं बेचना चाहिए, அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. वैसा हमें नहीं जीना चाहिए। இன்னும் ஆவியானவர் நம்மை நடத்துகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். पवित्र आत्मा हमें जैसा चलाता है उस तरह हमें चलना है। நம்முடைய மாம்சம் அதற்கு ஆப்போசிட்டா தான் நம்மளை லீட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு. हमारी शारीरिक देखिए उसके ऑपोजिट में हमें चलाता है। நல்லா நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. एक मैं उदाहरण कहता हूँ, ध्यान दीजिए। இப்ப நைட்டு 10 மணி ஆயாச்சு. देखिए रात की 10 बज गई। இப்போ ஒரு டிவியில ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க. यूँ समझो कि टीवी में कुछ आप लोग देख रहे हैं, இன்ட்ரெஸ்டான ஒரு படம் போயிட்டு இருக்குன்னு வைங்க. एक अच्छा पिक्चर चालू ஒரு है। உதாரணத்துக்கு தான் சொல்றேன், एक उदाहरण के लिए कहता हूँ, உங்களை படமாக்க சொல்லல. आपको पिक्चर नहीं देखने के लिए कहा। அப்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். वो देखते समय हम बहुत इंटरेस्ट में देखते ஏன்னா हैं, இது இந்த மாம்சத்துக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட், அதுதான் தேவை. क्योंकि हमारे शरीर के लिए वही चाहिए। நல்லா போயிட்டு இருக்கும், अच्छे से देखेंगे, தூக்கம் வராது, नींद भी नहीं आएगा, பசி வராது, भूख भी नहीं लगेगा, டயர்ட் ஆகாது. थकेंगे भी नहीं। இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அப்படின்னா அங்க யாராவது சொல்லுவாங்க, अभी वहां से कोई बोलेंगे चलो अभी हम प्रार्थना करेंगे, அப்போ உடம்பெல்லாம் வலிக்குது, तब देखिए हमारा शरीर में दर्द थकावन आ जाता கையெல்லாம் வலிக்குது, है, हाँ बॉडी में थकावट आ जाता நான் है, தூக்க போறேன் मैं सोने को जा रहा हूँ। தெரியல. அப்போ மாம்சத்திற்கு அது அந்த மாம்சத்தின்படி நடப்பதுதான் ரைட்டா இருக்கும். देखिए हमारा शरीर जो इच्छा वो चाहता है उसके उसके थ्रू अगर हम चलेंगे वो இந்த वही चाहत இந்த रखता है। ஆவிக்கேற்றபடி இந்த ஆன்மீக காரியங்களுக்குள்ள வர்றதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ये आत्मिक कार्य में आने के लिए उसको मन नहीं लगता। இதுதான் நமக்குள்ள நடக்கிற போட்டியே. हमारे भीतर यही होता है, நமக்குள்ள அந்த இது நடந்துகிட்டே இருக்கு. हमारे भीतर ये लड़ाई हमेशा होता है, நம்ம மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போட்டி நடந்துகிட்டே இருக்கு. शरीर और आत्मा के बीच में ये लड़ाई हमेशा होता है। பாருங்க, ஆவி ஆண்டவர் நிரப்பிட்டாருன்னா ஆண்டவருக்குரிய காரியங்களையே செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். देखिए हमारा आत्मा जो परमेश्वर कहता है उसमें चलने के लिए प्लान करता है, ஆனா இந்த சரீரம் ஒத்து வரவே வராது. लेकिन शरीर उसको सहायता नहीं करेगा, நேர்முழங்கால் போட விடாது, हमें घुटने पे रहने के लिए नहीं देगा, எதுக்குமே ஒத்து வராது. कुछ भी काम करने को हमें सहमति नहीं देगा। ஆனா ஆவியில என்னது, எப்படியாவது ஜெபம் பண்ணணும், लेकिन हमारा आत्मा हमें बोलता है कैसे भी हम प्रार्थना करेंगे, பைபிள் வாசிக்கணும், बाइबल पढ़ेंगे, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். थोड़ी देर हम प्रार्थना करेंगे। அது ஆவி உள்ள கடந்து அது இது பண்ணிட்டே देखिए இருக்கு. हमारा आत्मा अंदर से लड़ता है, ஆனா இங்க மாம்சம் என்ன செய்யாது, விடாது. लेकिन हमारा शरीर नहीं देता। அந்த நேரத்துல நாம் ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். उस समय हमें आत्मा का जो कहना है उस तरीके में हमें चलना चाहिए। ஆவியானவர் நடத்துகிறபடி நம்முடைய ஆவியை விட்டு கொடுக்க வேண்டும். जैसा पवित्र आत्मा चलाता है वैसे उस समय हमें चलना चाहिए। மாம்சத்தின் பின்னாடி நடந்தோம்னா अगर हम शारीरिक तौर पे चलेंगे तो நமக்கு இருக்கிற பிறப்புரிமையை விற்று போடுகிறோம். जो हमारा अधिकार है हम बेच देते हैं। இப்படிதான் நம்முடைய பிறப்புரிமை விற்கப்படுகிறது. इसी तरह हमारे साथ ये सौदा होता है। ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை என்கிறதான அந்த பிறப்புரிமை இப்படிதான் விற்கப்படுகிறது. हमें मसीह के खातिर जीना है, ये सौदा हम कर देते हैं। சரி, இனி நாம் அதை எப்படி காப்பாற்றுவது, அந்த பிறப்புரிமை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். हमारा जो पहलौठा जो अधिकार है उसे कैसे किस तरह से बचाना चाहिए वो हम जानकर प्रार्थना करेंगे। நாம் அதை எப்படி பாதுகாக்க முடியும், उसे हम कैसा बचा सकते हैं। அதிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், வசனங்களை வாசிக்கலாம். हम बाइबल में पढ़ेंगे वचन को। எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது वचனத்தை வாசிக்கலாம். इब्रू का पुस्तक 12वां अध्याय 14 14 वचन 14 12वां अध्याय 14 वचन। सबसे मेल मिलाप रखो और उस पवित्रता की खोजी हो जिसके बिना कोई प्रभु को
कदापि न देखेगा। இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். हम हर एक के साथ समाधान और पवित्र बनकर जीना है। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जब तक पवित्र ना बनेंगे हम परमेश्वर की दर्शन नहीं पा सकते। அதாவது நாம் சமாதானமாய் இருக்கவும், हम समाधान के साथ जीना பரிசுத்தமாய் இருக்கவும் और पवित्र बनकर जीना முயற்சி செய்ய வேண்டும். हमें कोशिश करना चाहिए, அதுல கண்டினியூ பண்ணணும். उसे हमें कंटिन्यू करना அதை चाहिए, நாம் தொடர்ந்து செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमें उसे लगातार करना चाहिए। சமாதானம் என்று சொல்லும்போது முதலாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். समाधान कहने पर पहला हमें परमेश्वर के साथ वो समाधान होना चाहिए। அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். वो कैसे पूछेंगे तो हम जो परमेश्वर की इच्छा के अनुसार हमें चलना चाहिए। ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சோம்னா அவர்கிட்ட நமக்கு சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். हम परमेश्वर के इच्छा के विरोध अगर करेंगे तो हम परमेश्वर के साथ समाधान नहीं। அடுத்தது நம்ம பரிசுத்தமாய் இருக்கணும். दूसरा हम पवित्र बनकर जीना है। இந்த சமாதானமும் பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ये समाधान और पवित्रपन हमारी जिंदगी में लगातार होना चाहिए। இது இல்லைன்னா अगर ये नहीं होगा तो நம்முடைய பிறப்புரிமை விற்கப்பட்டு போய்விடும், हमारा अधिकार सौदा में चला जाएगा, பாதுகாக்கப்பட முடியாது. उसे हम नहीं बचा सकते। இத ரெண்டும் தொடர்ந்து நம்ம செய்தோம்னா ये दोनों को लगातार हम करते समय நம்முடைய பிறப்புரிமை हमारा பாதுகாக்கப்படும். जो अधिकार है वो बचाया जाएगा। அடுத்ததாக அந்த 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, दूसरा जो 15वां अध्याय में कहा गया है அந்த 15வது வசனம் और 15वां वचन, வாசிங்க. எபிரேயர்ல தான். ध्यान से देखते रहो, ऐसा न हो कि कोई परमेश्वर के अनुग्रह से वंचित रह जाए या कोई कड़वी जड़ फूटकर कष्ट दे और उसके द्वारा बहुत से लोग अशुद्ध हो जाएं। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதீர்கள். देखिए जो परमेश्वर का कृपा है उसे खोना दे। தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போய்விடக் கூடாது. परमेश्वर की जो दया है उसे हमें नहीं खोना चाहिए। ஆண்டவருடைய கிருபை இல்லாட்டி அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. परमेश्वर की अगर दया कृपा नहीं है तो हम कुछ नहीं कर सकते। அப்ப இந்த தேவனுடைய கிருபையை உடையவர்களாய் இருக்க வேண்டும். हमें हमेशा परमेश्वर की दया कृपा को पाने वाले होना அதை चाहिए, ஒரு நாள் நம்ம இழந்து போயிடவே उसे கூடாது. हम कभी नहीं खोना चाहिए। ஆண்டவருடைய கிருபை இல்லாம போயிருச்சுன்னா अगर उसको हम खो देंगे तो நம்முடைய பிறப்புரிமையை பாதுகாக்க முடியாது. हमारे अधिकार को हम नहीं बचा सकते। சமாதானமாயும் பரிசுத்தமாயும் இருக்க வேண்டும். समाधान और पवित्र बन के भी रहना है கர்த்தருடைய கிருபையை இழக்காமல் இருக்க और வேண்டும். परमेश्वर का जो दया कृपा है उसे भी नहीं खोना। அதற்கு உகந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். उसके लिए हमें पात्र बनना है। அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए ये लिखा है இழந்து போகாதபடிக்கு इसे ना खोना, கசப்பான வேர் உங்களுக்குள்ளே வர வேண்டாம். तुम्हारे भीतर जो कड़वाहट की जो जड़ ना पकड़े, நீங்க உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. खुद को अशुद्ध से बचाइए। அப்ப பாருங்க, எந்த ஒரு கசப்புகளும், அதாவது பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே வரக்கூடாது. कुछ भी कड़वाहट की जो जड़ है वो हमारे भीतर नहीं आना चाहिए। அது வரும்போது நிச்சயமாக நாம் கிருபையை இழக்கிறோம். अगर हमारे अंदर वो हो जाएगा तो हम दया को खो देंगे। கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். कृपा को हमें पा लेना चाहिए। அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, दूसरा ये कहा है நம்முடைய ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमारी जो जिम्मेदारी है उसे हमें बरोबर प्रॉपर संभालना है। இன்னும் தேவ பக்தியை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க जो வேண்டும். परमेश्वर के अंदर जो भक्ति है उसे भी हमें बचाना है। இந்த ஒழுக்கத்தை குறித்து சொல்லப்படும் போது हमारा जो चाल चलन के बारे में பவுல் விதமாக சொல்லுகிறார், पौल इस तरह कहता है, அந்த ரேஸ்ல ஓடுவாங்க பார்த்திருக்கீங்களா? ரேஸ்ல देखिए रेस में जो दौड़ते हैं, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो रेस में भागने वाले, அதுல எவ்வளவு பேர் ஓடினாலும் ஒரே ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முடியும். उसमें कितने भी लोग अगर दौड़ेंगे तो फर्स्ट प्राइज एक ही ले सकता है। இல்லையா? மீறி போனா இன்னொருத்தன் கூட வரலாம். अगर हो सके तो दूसरा भी आ सकता है। போன எல்லாருக்கும் அங்க என்ன கிடைக்காது? அந்த பரிசு கிடைக்காது. जितने भी उधर दौड़े सबको प्राइज नहीं मिलता। ஆனா ஓடுறவன் எல்லாரும் என்ன எண்ணத்துல தான் ஓடுறான்? எப்படியாவது என்ன வாங்கணும்? பிரைஸ் வாங்கணும். लेकिन दौड़ने वाले एक ही सोच के साथ भागता है कि मुझे भी प्राइज लेना है। இன்னும் சிலது விளம்பரத்துக்காக ஓடும், அது வேற. कोई कोई तो
एडवर्टाइज के लिए भागते हैं, वो अलग है। சும்மா ஓடுவோம் நம்மளை 4 பேர் பார்க்கட்டும், चलो ऐसे ही दौड़ेंगे, हमें भी कुछ लोग देखेंगे, அதை ஒன்றும் செய்ய முடியாது. उसे कुछ नहीं कर सकते। ஆனா இந்த ஓடுறவங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், लेकिन ये दौड़ने वाले के बारे में पौल इस तरह लिखा है, அவங்க எல்லாத்துலயும் இச்சையடக்கமா இருப்பாங்க, ஒரு ஒழுங்கு இருக்கும் அவங்களுக்கு. उसके अंदर एक डिसिप्लिन होता है। அவங்க ஒரு அழிந்து போகிறதான ஒரு பரிசு வாங்குறதுக்காக அப்படி ஓடுறாங்க. देखिए मिटने वाला एक प्राइस के खातिर वो लोग इतना दौड़ते हैं, ஆனா அழிவில்லாத ஒரு கிரீடம் நமக்காக இயேசு வைத்திருக்கிறார். लेकिन नहीं मिटने वाला एक मुकुट परमेश्वर अपने लिए रखा है। அதை பெறும்படி நாம எவ்வளவு ஒழுங்காக இச்சையடக்கமாக ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். उसे पाने के लिए हम किस तरीके की जिंदगी जीना चाहिए। ஏன்னா இந்த ஓடுறவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ये दौड़ने वाले को अब अगर आप देखेंगे तो அவர்களுக்கு நல்ல பயிற்சி இருக்கும். वो अच्छा प्रैक्टिस करते हैं, சும்மா போய் அங்க கிரவுண்ட்ல ஓட முடியாது. ऐसे यूं ही नहीं दौड़ सकते, இவங்க நல்லா ட்ரெயின் அப் ஆகணும். அதுக்காக ये लोग अच्छा उसके लिए ट्रेनिंग लेते हैं। இந்த ட்ரைனிங் எல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? ये ट्रेनिंग पता है आपको कभी होता है? 10 மணிக்கு மேல நடக்காது, 10 के बाद नहीं होता, காலையில 5 மணிக்கு நடக்கும். सुबह 5 बजे होता है। 10 மணிக்கு எழும்பினால ட்ரைனிங் பண்ண முடியாது. अगर 10 बजे उठेंगे तो ट्रेनिंग नहीं मिलेगा। கிரவுண்ட்ல ஓடி பழகினவங்களுக்கு தெரியும், जो ग्राउंड में दौड़े होंगे उनको पता होगा। எல்லா பிளேயிங்க்குமே எல்லா விளையாட்டுக்குமே कोई भी खेल होने दो, காலையில தான் ட்ரைனிங் நடக்கும். वो सुबह ही वो ट्रेनिंग होता है, சாயங்காலம் கொஞ்சம் போல நடக்கும். शाम को भी होता है। இந்த காலையில நேரத்துல எந்திரிச்சு அந்த கோச் சொல்லுவார், 5 மணிக்கு கிரவுண்டுக்கு வாடா அப்படிம்பார். वो कोच ये कहता है तो 5 बजे ग्राउंड में आ जा। நம்மளுக்கு 5 மணிக்கே பார்த்ததே கிடையாது, हम तो 5 कभी देखे ही नहीं, அப்புறம் கிரவுண்டுக்கு तो போறது. फिर कभी हम ग्राउंड में जाएंगे। அப்படி போய் பழகின ட்ரைனிங் எடுத்தாதான் அங்க ரேஸ்ல ஓட முடியும். उस तरह 5 बजे जाकर अगर हम ट्रेनिंग लेंगे तो ही उधर हम दौड़ அப்ப सकते हैं। பாருங்க அவனுக்கு ஒரு ஒழுக்கம் வருகிறது. देखिए उसके लिए एक डिसिप्लिन रखा है, 5 மணிக்கு எழும்பணும், 5 बजे उठना। அப்புறம் நினைச்சதெல்லாம் தின்ன முடியாது. फिर हम जो सोचते हैं वो नहीं खा सकते, கோச் என்ன சொல்றாரோ அதுதான் சாப்பிடணும். जो कोच कहेगा वही खा सकते हैं। ஏன்னா நினைச்சதெல்லாம் தின்னா அப்புறம் இப்படி ஆயிரும். हम जो भी सोचेंगे अगर खाएंगे तो हमारा पेट फूल जाएगा, அப்புறம் என்னை மாதிரி நடக்கிறதே பாடாயிரும், मेरे जैसा फिर चलना ही वांदा हो जाएगा, ஓட முடியாது. नहीं दौड़ सकते। அவனெல்லாம் வேட்டாண்டுருவார் கோச், वो सबको ना बोल देगा कोच, இல்லைன்னா கரைச்சி எடுப்பார். नहीं तो उसको ऐसा मेहनत कराएगा। ஒழுக்கம் இருக்கணும், கண்டதெல்லாம் தின்னக்கூடாது. वो डिसिप्लिन होना चाहिए, हर कुछ भी चीज கரெக்டான नहीं, நேரத்துக்கு எந்திரிக்கணும், समय पर उठना, நினைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. जो भी हम सोचेंगे वो नहीं खा सकते। இப்படி இன்னும் நிறைய ஒழுங்குகள் और வைக்கப்பட்டிருக்கிறது. ऐसे कई सारे डिसिप्लिन रखा जाता है। உடம்பு ஃபிட்டா வச்சிருக்கணும், बॉडी को एकदम फिटनेस रखना चाहिए। இன்னும் அதுக்குன்னு ஓடுறதுக்குன்னு சில ட்ரெஸ் இருக்குது, அதைத்தான் போடணும். दौड़ने के लिए कुछ कपड़े होते हैं वही पहनना चाहिए। இல்ல நான் இப்ப புதுசா கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன், இதைத்தான் போட்டு ஓடுவேன்னா அங்க ஓட முடியாது. नहीं मैं कपड़ा नया लाया हूँ यही पहन के दौड़ूंगा, हम ऐसा नहीं दौड़ सकते। எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும்னா ஓட முடியாது. मुझे यही कपड़ा पसंद है, अगर ये कहेंगे तो नहीं दौड़ पाएंगे। இப்படி நிறைய இருக்கிறது. ऐसा बहुत सारा सिस्टम है। அப்படி அந்த கிரவுண்ட்ல ஓடும்போது சில பேர் கை தட்டுவான், ग्राउंड में दौड़ते समय कोई लोग ताली बजाते हैं, சத்தம் போடுவான், आवाज भी करते हैं, என்னெல்லாமோ சொல்லுவான். कुछ कुछ बोलते हैं। இங்க எவனோ சத்தம் போடுறானே, इधर कोई आवाज कर रहा है, எவனோ கை தட்டுறானே, यहाँ पे कोई ताली बजा रहा எவனோ நம்ம பேரை சொல்றானே, है, कोई तो मेरा नाम ले रहा है। நல்ல வாழ்கன்னு சொல்றானா இல்ல நாசமா போன்னு சொல்றானா, तो जी या मर क्या कहता है, இதெல்லாம் அவன் ஒன்னையும் காதுல ஏத்தவே கூடாது. वो कुछ भी वो सुनना ही नहीं चाहिए। அப்படி ஒரு ஒழுக்கம் அவனுக்கு இருக்கணும். वैसा एक डिसिप्लिन होना चाहिए। அவனுடைய எண்ணமெல்லாம் அந்த லக்கு, அந்த ஃபைனல் கோடு, அதை போய் டச் பண்ணணும். उसका एक ही सोच होना चाहिए जाके मैं वो लाइन को टच करूं। என்னோட இலக்கு அதை போய் நான் தொடணும். அதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அங்க போய் நிக்கணும். मेरा लक्ष्य यही है कि मैं इधर स्टार्ट करूं तो उधर जाके खत्म करूं। அதுக்கடையில விழுந்தாலும் எழும்பி ஓடுவான். उसके बीच में अगर वो गिरेगा तो भी उठकर दौड़ता है। பக்கத்துல இருக்கிறவன் ஓவர்டேக் பண்ணிட்டானா, இங்க இருக்கவன் அது பண்றானா, அதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது. बाजू वाला मेरे से ओवरटेक करेगा वो सब वहाँ पे नहीं देखना, நான் பரிசு பெற ஓடணும். मुझे वो प्राइज जीतना है। இப்படி நிறைய ஒழுங்குகள் இருக்கிறது. ऐसा बहुत सारे रूल्स है। அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். उसी तरह हमारे जीवन में भी ये डिसिप्लिन होना चाहिए, அப்பதான் நம்முடைய அந்த பிறப்புரிமையை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். तब जाकर हम हमारा जो अधिकार है उसको बचा सकते हैं। இன்னும் தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और भक्ति कहा है, அதுல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், तिमोथियो को लिखते समय पौल इस तरह कहता है, இந்த கிளவி பேச்சுக்கெல்லாம் நீங்க விலகி இருங்கள் என்று ये சொல்லப்பட்டிருக்கிறது. बुजुर्ग लोग का जो बात है उससे तो अलग रहना, கட்டுக்கதைகளுக்கு, தேவையில்லாத கதைகளுக்கெல்லாம் விலகி இருங்கள் என்று तू சொல்லப்பட்டிருக்கிறது. इधर उधर की बातों में ध्यान मत दे।
அப்ப பாருங்க, தேவ பக்தி வேணும்னா देखिए हमारे अंदर होगा परमेश्वर का भक्ति चाहिए तो சில தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் விட்டுறணும். जो हमारे लिए जरूरत नहीं उसे सब छोड़ देना चाहिए। சிலர் அதனால தங்களுடைய பக்தியை இழந்து விடுகிறார்கள். कोई लोग देखिए उसके खातिर अपना भक्ति खो जाते हैं। தேவையில்லாத பேச்சுகள், देखिए हमें वो चाहिए भी नहीं वैसा बात, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. उसके लिए कुछ फायदा नहीं, நம்மளுக்கு நல்லது கிடைக்க वो போறதில்ல, हमारे लिए भी कुछ फायदा नहीं, மற்றவர்களுக்கும் நல்லது கிடைக்க दूसरे போறது. को भी कुछ फायदा नहीं। இன்னைக்கு அதெல்லாம் அதிகமாக பெருகிவிட்டது. आज इन दिनों में वो ज्यादा बढ़ गया है, விமர்சனம் பண்ணி பேசுவது, उसके बारे में चर्चा बहुत होता है, தேவையில்லாத பேச்சுகள். बिन मतलब का बात। சில 4 வாலிபர்கள் கூடி விட்டார்கள் என்றால் अगर 4 लड़के लोग जवान मिल जाए तो அதுல ஒருத்தர் இருப்பான், उसमें एक होगा, அவன் கொஞ்சம் ஆரம்பிப்பான். वो एक स्टार्ट करेगा। எவனாவது ஒருத்தன் பாவம் கேட்கறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான், देखिए सुनने के लिए कोई होता है वो 4 में, அவனை வச்சு ஓட்டுன்னு ஓட்டுவான். उसको पकड़ डालते हैं। இதுல யாருக்கு என்ன கிடைக்க போகுது? इसमें किसको क्या मिलने वाला है? பாவம் அந்த பையனை போட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. देखिए वो एक बकरा मिल जाता है तो उसको वो लोग सता डालते हैं। இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும். ऐसा हर एक जगह पे होता है। நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். एक उदाहरण में कहता हूँ, இந்த மாதிரி தேவையில்லாத காரியம் ऐसा हमारे लिए जो जरूरत नहीं ऐसा சிலர்கிட்ட कार्य। பேச ஆரம்பிச்சோம்னா 1947 அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. अगर किसी के साथ हम बात करना शुरू करेंगे तो 1947 ऐसा स्टार्ट करेंगे, என்ன பிரயோஜனம் இருக்கிறது? क्या फायदा है उसमें? சரி, அப்படி ஏதாவது நல்ல காரியம் தான் சொல்றாங்கன்னு பார்த்தா देखिए हम ये समझेंगे चलो कुछ अच्छा कार्य बताने वाला है, ஒண்ணுமே இருக்காது. அதுல वो कार्य में कुछ भी नहीं அதெல்லாம் होता, தேவ பக்தி இல்லாத பேச்சுகள். उसमें कुछ भक्ति की बात ही नहीं होता, இன்னும் சில கதைகளை விடுவது, और कुछ ऐसा स्टोरी बताते அத हैं, கட்டுக்கதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. बिन मतलब का कहानी, இல்லாத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, जो नहीं பேசிக்கிட்டே है இருப்பாங்க. जो नहीं है वो बात करना। இப்படிப்பட்டவைகளுக்கு விலகி இருப்பதுதான் தேவ பக்தி. ये सबसे हमें अलग होना ही वो भक्ति को लाएगा। அப்ப பாருங்க, நாம ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்கணும், हमें डिसिप्लिन के साथ चलना है, தேவ பக்தி உள்ளவர்களாய் और இருக்கணும். परमेश्वर का भक्ति हमारे अंदर होना है, கர்த்தருடைய கிருபையை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். परमेश्वर का जो दया कृपा है उसे कम नहीं होने देना, தேவனோடும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கணும். परमेश्वर और सारे लोगों के पास समाधान से रहना, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். और पवित्र जिंदगी जीना। அப்படி இருந்தாதான் நம்முடைய பிறப்புரிமை தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காத்து கொள்ள முடியும். अगर ये सब को हम फॉलो करेंगे तो ही हमारा जो पहलोटा का जो अधिकार है उसे हम बचा सकते हैं। நாம் இவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். हमें इसमें सावधान रहना चाहिए। நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ரட்சித்திருக்கிறார். हमारा परमेश्वर हमें उसका पुत्र बनाया है, நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम सब परमेश्वर के बच्चे हैं। இதை இந்த சின்ன அற்பமான காரியங்களுக்காக அதை விற்று போடக்கூடாது. ये छोटा छोटा ऐसा दाल के समान ऐसा चीज के लिए उसे नहीं सौदा करना, விலை பேசி விடக்கூடாது. उसके लिए कभी नहीं सौदा करना चाहिए। எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறது, इब्रू का पुस्तक 12वां अध्याय 14 वचन ये कहता है, அந்த ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, इसमें ऐसा के बारे में लिखा है, அவன் பிற்பாடு உணர்வடைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தான், वो बाद में उसके अंदर समझ आने के बाद वो आशीष फिर से पाने के लिए वो कोशिश किया, ஆனா அது அவனுக்கு கிடைக்கல. लेकिन उसको नहीं मिला। எவ்வளவோ கண்ணீர் விட்டான், कितना रोया वो, அதற்காக எவ்வளவோ பாரப்பட்டான், उसके लिए कितना उसने बोझ उठाया, எவ்வளவோ கவலைப்பட்டான். बहुत दुख उठाया, ஆனால் ஒரு மாற்றமும் लेकिन வரவில்லை. कुछ मतलब ही नहीं हुआ। ஆகையினாலே நாம் கவனமாக இதிலே இராவிட்டால் इसलिए हमें सावधान नहीं बरसेंगे तो நாட்கள் வரும், कुछ दिन ऐसे आएंगे, எவ்வளவு கண்ணீர் சிந்தினாலும் कितने भी हम रोएंगे, ஆண்டவருடைய மனம் மாறாது. परमेश्वर का मन नहीं बदलेगा। அதனால நம்மளுக்கு இது தரப்பட்டிருக்கிற கிருபையின் நாட்கள். इसलिए हमें जो दिया गया कृपा का ये दिन है, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்காக நம்முடைய பிறப்புரிமையாகிய இயேசுவின் பிள்ளைகள் என்பதை விற்று போடக்கூடாது. इन दिनों में हमारे जो अधिकार दिया गया, हम मसीह का पहलौठा बच्चे हैं, वो अधिकार को हमें कुछ भी कारण के लिए सौदा नहीं करना चाहिए। அப்படிப்பட்டதான ஒரு அனுக்கிரக காலம் நமக்கு தரப்பட்டிருக்கு. वैसा अनुग्रह का दिन हमें दिया गया है, ஒரு ரட்சணிய நாள் நமக்கு தரப்பட்டிருக்கு. उद्धार पाने वाला दिन दिया गया है। ஆகையால் நாம் கவனமுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். इसलिए हमें सावधान से रहना चाहिए, परमेश्वर हमें आशीष करेगा। நாம் எல்லாரும் கண்களை
மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து हम ஜெபிக்கலாம். सब आंख बंद करेंगे और प्रार्थना करेंगे। இந்த ஏசாவை போல நம்ம ஒரு மோசமான விலை பேசுதல் நம்முடைய வாழ்விலே வரக்கூடாது. ऐसा के जैसा सौदा करने हमारी जिंदगी में कभी नहीं आना चाहिए। அந்த ஏசாவுடைய வாழ்விலே அது வந்ததினாலே எவ்வளோ கஷ்டங்கள், ऐसा की जिंदगी में आया इसलिए बहुत कष्ट उठाया, எல்லாத்தையும் இழந்து போய்விட்டான். वो सब खो दिया। பிற்பாடு அதற்காக வருத்தப்பட்ட போதும் அது கிடைக்கவில்லை. उसके बाद उसने जब कितना रोया तो भी उसको नहीं मिला, கண்ணீர் சிந்தினாலும் கிடைக்கவில்லை. बहुत दुख उठाया तो भी नहीं मिला। அப்படி நம்முடைய நிலை போய்விடக்கூடாது. वैसा हमारा परिस्थिति नहीं होना चाहिए। கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாளிலே परमेश्वर ने दिया इन दिनों में நம்முடைய பிறப்புரிமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். हमारे अधिकार को हमें बचाना चाहिए। நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், हम मन के अंदर से परमेश्वर के ओर देखेंगे। ஆண்டவரே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதான இந்த நன்மைகளை, हे परमेश्वर, हमारे लिए दिया गया ये अच्छे काम, இந்த மேலான ஆசீர்வாதங்களை ये ऊपर वाला आशीर्वाद को நாங்கள் ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. हमें कभी कभी नहीं हम खोना चाहिए। இந்த परमेश्वर, உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களுக்காக இழந்து ये போயிடக்கூடாது. दुनिया का छोटा मोटा खुशी के लिए हमें ये सब नहीं खोना चाहिए। பாவத்தின் சிற்றின்பங்களுக்காக இழந்து போயிடக்கூடாது. जो पाप के द्वारा मिलता है वो खुशी के खातिर हमें ये नहीं छोड़ना எங்கள் चाहिए। மாம்சம் போகிற போக்கிலே போய் இழந்து போயிடக்கூடாது. हमारे शरीर जो चाहता है उसके पीछे जाके हमें नहीं खोना அதை चाहिए। காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி ये செய்யும். बचाने के लिए परमेश्वर हमें सहायता कर, உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம், आपके हाथ में हमें देते हैं परमेश्वर, எங்களை அர்ப்பணிக்கிறோம். हमें अर्पण करते हैं परमेश्वर। எங்கள் பரலோக பிதாவே, हमारे स्वर्गीय पिता, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ये अच्छा समय के लिए आपकी स्तुति करते हैं। ஏசா தவறான விலை பேசினது நிமித்தமாக ये ऐसा गलत सौदा किया इसकी वजह से தன்னுடைய வாழ்க்கையே எதிர்காலத்தை இழந்து போய்விட்டான். उसका जीवन भविष्य काल को उसने खो दिया। அந்த ஏசா எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறார். ये ऐसा हमारे लिए एक पाठ है। நாங்கள் ஒருபோதும் இயேசுவால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பிறப்புரிமையை நாங்கள் இழந்து போகக்கூடாது. हम कभी नहीं यीशु के द्वारा हमें जो अधिकार मिला है हम कभी नहीं खोना। इसके लिए सहायता कर प्रभु। நாங்கள் உமக்காக வாழ வேண்டும். हम आपके लिए जीना चाहिए परमेश्वर। அந்த நீங்க தந்திருக்கிறதான அந்த உரிமையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். हमें आपने जो अधिकार दिया उसे बचाने के लिए हमें सहायता कर। வந்து எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. आए हर एक को परमेश्वर आशीष से भर दे। கிருபை யாவரோடும் இருக்கும். आपकी दया और कृपा हर एक के साथ होने ஆளுகை पाए। இருக்கட்டும் ஆண்டவரே. आपकी अगुवाई हर एक के साथ रहने पाए। தேவைகள் எல்லாம் சந்தித்து हर एक की जो भी मांगे है वो पूरी कर परमेश्वर। நம்முடைய வல்ல கரத்தில் தருகிறோம். आपके सामर्थ हाथ में सौंपते हैं परमेश्वर। நமக்கு எல்லா கனமகிமை உண்டாகும். आपको ही सारा महिमा होने पाए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता परमेश्वर। ஆமென். आमीन।